கேரளா டு மணாலி பார்த்தேன். 21வது நாள் ஜூன் 8. இந்த ரூம் சரி நம்ம டீ ஹவுஸ்லாம் தங்கி வந்தோம். இப்போ 5 வழி போகணும். நம்ம போகலாம். ட்ரெக் பண்ணிவிட்டு இசானி கோட்டை ட்ரெக் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேயா? நாய் வேறு சவுண்டு கொடுக்குது, கோழி சவுண்டு கொடுக்குது. நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. காமிச்சலான்னு சாதாரண கை கிடையாது, பெரிய கை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பெரிய பெரிய பேப்பர், ஜெர்மன் நியூஸ்லாம் ஆர்டிக்கெல்லாம் வந்திருக்காரு. அவரை பற்றி வீடியோஸ் நிறையா வந்திருக்கு. அப்படி அவர் என்ன சாகசம் பண்ணார்னா, ஏலக்காய் இருக்குல்ல, புதிய 14 வகையான ஏலக்காய் ப்ரீடை உருவாக்கியிருக்கார் நேச்சுரா. இதுக்கு ஒரு 10 வருஷம் செலவு பண்ணியிருக்காராம். ஏலக்காய் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் நல்லா வளருமா. பெஸ்ட்டு குவாலிட்டி வெஸ்டர்ன் காட்ஸில் தான் கிடைக்குமா. வெஸ்டர்ன் காட்ஸ் மலையில் விளையிற காய்கறியோ என்ன விளைச்சல்னாலும் அதுக்கு தனி குணம் இருக்கான், தனி பவர் இருக்கான். பெரிய சத்தான இது. முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் ஹைப்ரிட்டு அது இதுன்னு போட்டு நிறையா மாறிடுச்சான். நல்ல விதமாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னார். வெஸ்டர்ன் காட்ஸு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு கொஞ்சம் தெரியும் வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சஸில் ஒன்று இது. இப்போ ஹிமாலயானா எடுத்துக்கிட்டோம்னா பனி உருவாகுது. பனியிலேருந்து கரைஞ்சி நம்மளுக்கெல்லாம் தண்ணி வருது. ஓகேயா? வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படின்னா, தண்ணி மழை இப்போ அந்த சைட்லேருந்து கடல்லேருந்து காற்று வருதா, பருவக்காற்று வருதா, அதை தடுத்து மழையாக்கி மழை பெய்ய வச்சு தண்ணியை உறிஞ்சி ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ரிட்டன் நமக்கு எல்லாம் கொடுக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லைன்னா நம்மளாம் பாலைவனமாக இருப்போம். இந்த ரேஞ்சில் உள்ள கண்ட்ரியெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த சைடு பூரா பாலைவனமாக தான் இருக்கும். நம்மளேருந்து இங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறது தான் இதாக இருக்கும். நம்ம விளைச்சல் நிலமாக இருக்கும். 5:30க்கு பிளான் பண்ணேன் ட்ரெக் பண்ண போகலான்னு. நேற்று தூங்க லேட் நைட் ஆகிடுச்சு, 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் தூங்கிட்டு நிசானிப்பேட்டை ட்ரெக் பண்ண போய்கிட்டுருக்கேன். ரூட்டு சரியாக இல்லை, அதான் தேடி பார்த்து போய்கிட்டுருக்கேன். பல பிரிவுகள் இருக்குது. அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறுது. யானைக்குட்டி வேறு இருக்குது. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் மேடு ஆரம்பிக்குது. லைட்டாக தான் போய்கிட்டுருக்கோம். வந்துருச்சுல ஃபாரஸ்ட்டு. சரிஞ்சு கிடக்கு பாதையெல்லாம். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. நல்ல பாதையாக இருக்குது. அந்த சைடு ஒரு பாதை போச்சு. ஓகே, நான் ரைட் எடுத்து போய்கிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் போவோம். எங்கே இருந்தாலும் மேலே ஓப்பன் வேலி தான், போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இல்லைன்னா அதுக்குள்ளே சுத்த வேண்டி தான். அருமையாக இருக்குது. காலையில் அப்படி தான் இருக்குது. வெறுவைத்தோடு ஏறும்போது நம்மளை மயக்குது அந்த ஃபீலு. ஐயோ, இந்த சோகம் என்னென்னா, எல்லா மலையும் அப்படி தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் பாதை பிரிஞ்சிச்சு. நம்ம இது வழி போகலாம். இது வழி நல்ல தூரம் போயிட்டு வந்தோம். இப்போ இது வழி போகலாம். ஓகே, இதுக்கு மேலே பாதை எனக்கு தெரியல, கட்டாயிடுச்சு. ரொம்ப சுற்றி போகுது. அதனால் மேப்பை பார்த்து குறுக்க ஏறிடலாம்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? அவுச், முள்ளு செடி போட்டு இழுக்குது. கட்டை வேற இருக்கா. நல்லா நமக்கு வெயிலுக்கு முன்னாடியே வந்துட்டல, அட்டைலாம் பாயுது நம்ம மேலே. ஓகே, போகலாம். இது அதிகம் யூஸ் பண்ணாத மலை தான்.
ஓகேயா, நான் பார்த்துட்டு தான் வரேன். கொஞ்சம் பீக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது, குறுக்கு அப்படியே ஏறிடலான்னு வந்துட்டு ரிட்டன் போகும்போது மட்டும் பாதையை பார்த்துக்கணும். அவுச். ஓகே, கொஞ்சம் ஓப்பன் வேலைக்கு வந்துட்டோம். வாக்கி டேக்கு வேறு கொடுத்துருக்காங்க. சரி போகிறேன் வச்சுக்க அப்படின்னு சொல்லி, அது பாக்கெட் கீழே விழுந்துருமோன்னு பயம், அதனால் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அது குத்திக்கிட்டே இருக்குது, அது ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குது. நான் கோபுராவே எடுத்துகிட்டு வருமா வேணாம் பண்ணி வச்சேன். சாரி, இன்ஸ்டா 360. ஓகே, இதான் நம்ம சேஃப்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ உதவி பண்ணி அதை நம்ம மரியாதை இல்லாமல் அதை பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு வரக்கூடாது. கரெக்டாக அங்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பிச்சு போட்டு வரேன். மிஸ்ட்டு எவ்வளோ மாறுது பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அப்படியே பிளாக் ஆகிடுச்சு பாரு. நம்ம அங்கிட்ட ஒரு பாதை மிஸ் ஆச்சு, ஒரு உள்ளே போகுதுன்னு சொன்னோம்ல, அது மலையை சுற்றி அப்படியே உட்காருது. நமக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது, அதனால் இப்படி வந்தாச்சு. சின்ன காளான், ஒயிட் கலர் காளான் இருக்குது, என்ன வகைலாம் எனக்கு தெரியல, அதனால நான் தொடலை. அருமையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் போக கிளியர் ஆகுது. ஆமாம், கண்டினியூ பண்ணால் நிஷானி எக்ஸ்ட்ரா நிஷானி கிடைக்கும். அப்படின்னா ஆல்மோஸ்ட் குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் இருக்கு. நம்ம குமர பர்வதா போயிடலாமா? குமார் பர்வத் எக்ஸாக்ட். ஓகே, நான் அங்கே ஆல்ரெடி ட்ரெக் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியா லாஸ்ட் டைம்? ஒரு 3-4 months பேக். ஓகே, இந்த வாட்டி போகல நாங்கள், அதை ஃபினிஷ் பண்ணனால. ஓகே, இது இந்த ரேஞ்ச் அங்கே போகுதா? இது போகுது. ஓகே ஓகே, பரவாயில்ல. 48 kilometers ஆகுது பை வாக். ஓ, இங்கேருந்து ஒரு 35 kilometers ஆகுது, அவ்வளோதான். பரவாயில்லையே. குமார் பர்வத் போகலாம், நம்மகிட்ட ஹெவி லக்கேஜ் இருக்குது, 4 months லக்கேஜ், அதனால் போக முடியாது. இப்போ யார் யார் இருக்காங்க போகிறதுக்கு? ஒரே தான், சோலோ தான். இன்னைக்கு 21 days, 21st day. இன்னைக்கு செக் அவுட் போகிறீங்களா? ஆமாம், ஃப்ரீ தான். ஸ்டே கேட்டேன், ஒரு நாள் ஃப்ரீயாக தேங்க்யூவா அப்படின்னு. அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க வேலை பார்க்குறவங்க பெர் டே 100 rupees பட்ஜெட், அது அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. 10 நிமிஷத்தில் மேலே ஏற வச்சது. இது வரைக்கும் வந்தோமா, இங்கிட்ட ஒரு 20 மீட்டர் தான், அப்படியே மலையில் ரவுண்ட் அடிச்சிருக்கலாம். ஆனால் அது கூடாது, பொறுமை இல்லை. பீக்கை பார்த்ததுக்கப்புறம் பொறுமை கிடையாது, குறுக்க திருப்பி போய் குறுக்க ஏறியாச்சு. ஆனால் 10 மீட்டர் போய் ஐயோ ஐயோ. ஆனால் ஒரு குட்டி பாம்பு, என்னதான் பாம்பு பயம் இல்லாட்டியும் அதை பார்க்க போது பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. வீடியோவில் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பாதுகாப்பாக பிடிக்கணும்லாம் தோணும். ஆனால் அந்த ஒரு ஃபீலு பாம்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. காடு மலை ஏதோ உடச்சி போட்டிருக்கு. எலிஃபண்டா என்னன்னு தெரில, பாதையை நொறுக்கி வச்சிருக்கு. ஓகே, நம்ம சல்லுன்னு கிளம்பிடலாம். அங்கேயும் வாட்டர் பாட்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. இவ்வளோ நேரம் எந்த பிளாஸ்டிக்கையும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சேன். பீக்கில் போயிட்டு அங்கேயும் கிடக்கு. இல்லை, வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுதான் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட். இங்கே வந்து பணியாடலாம். இங்கே இது வச்சுருக்காங்க, எஸ்டேட் இருக்குல்ல, ஏலக்காய் அந்த மாதிரி. அதனால அங்கே வேலை பார்க்குற ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் செட்டில் எல்லாம் பக்காவாக இருக்குது. இது நம்ம தங்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப உதவி. நான் சும்மா போயிருந்தேன், என்ன அப்படின்றோடனே நான் மதுரையிலேருந்து வரேன் அப்படின்றோடனே, சரி நம்ம ஒரு பக்கமாக இருக்கியவா, எங்கே போகிற அப்படின்றோடனே, இந்த மாதிரி வந்து ஏற முடியல அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே
பரவாயில்ல இன்றைக்கி நைட்டு தங்கு, காலையில் ஏர்லி மார்னிங் நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸ்டேயில் டென்ட் இருக்குதுன்னு எங்கே வேணால் டென்ட் பிச் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டென்ட் பிச் பண்ணல உட்கார. அப்புறம் பசங்க ஏன் ரூம்லேயே படுத்துக்கலான்ட்டோன்னே அப்புறம் பசங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இது இருந்துச்சு. அதில் ஒரு பெட்டில் தூங்கிட்டு அப்படியே போய் காலைல ட்ரெக் பண்ணிவிட்டு இன்றைக்கி குளிச்சுட்டு நம்ம மந்தல்பட்டி கிளம்பணும். இதுதான் அருமையாக இருக்குது. ஓகே, நல்ல ஸ்டே. காஸ்ட்லி 4000 6000 அந்த மாதிரி இருக்குது. ஊஞ்சல் இதெல்லாம். நம்ம இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. இதுதான் என்னுடைய முதல் கிளாஸ் பிரிட்ஜ் அனுபவம். இதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்கேன்னா எங்கேயும் போல். வயநாடில் 920 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு போனோம். அங்கே சரியான கூட்டம். அதனால் எனக்கு அங்கே விருப்பம் இல்லை போகிறதுக்கு. திருப்பி வந்துட்டேன். போகவே இல்லை, இதுக்குள்ளே உட்காந்துட்டேன் ரூம்குள்ளே. உள்ள பயமாக இருந்தேன். சின்ன வியூ. நம்ம போயிட்டு வந்த மலை அது. நம்ம இதில் எல்லாம் ஏறுறதுனா ஏறலாம், சும்மா இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம எப்படி போனோம் தெரியுமா? இதில் போயிட்டு அந்த மூலையில் நான் ஸ்டக் ஆகிட்டேன். கரெக்டாக அந்த மூளையில் இங்கிட்டு போனேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு 10 நிமிஷம் பொறுமை இல்லாமல், ஒரு 20 மீட்டர் பொறுமை இல்லாமல் திருப்பி போய் அப்படியே குறுக்க சரன்னு மேலே ஏறி ரெசார்ட்லேருந்து பார்த்தா கிறுக்கன்னு நினச்சிருப்பாங்க. மேலே ஏறி அங்கே போயிட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு. மந்தல்பட்டி இதெல்லாம் ஜீப்பில் போகலாம். நம்ம ஜீப்பில் போகல, நம்ம ட்ரெக் பண்ணி போகிறோம். இவங்க வந்து நம்மளை வரும்போது வாண்டடாக வண்டியில் தூக்கி போட்டு வந்தாங்க. அண்ணன் வேலூரம். அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். 12 கிலோமீட்டர்கிட்ட கார்லேயே வந்துட்டேன். கர்நாடகா பூராவே அருமையாக இருக்குது. இனி நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வரலாம். இது என்ட்ரி ஃபீஸு 50 ரூபா ஒரு ஆளுக்கு. சில்ட்ரன்னா 20, பைக்குக்கு 15, ஜீப்புக்காருக்கு 50 அந்த மாதிரி. இது ரேஞ்சர் ஆஃபீஸு. நம்ம உள்ளே போகலாம். ஜீப் இருந்தாலும் போகும்போது என்ட்ரி கொடுத்து தான் போகணும். பெனாலி ஜீப்பு இங்கே வந்து கீழே இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் கூட்டு வந்து 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜீப்புக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீயாகவே நடந்துருச்சு. அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்து, இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து. இதுதான் பீக்கு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான் இருக்கும். ஒரு சின்ன மலை, அதுக்கு மேலே தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போகக்கூடாதுன்ட்டாங்க. ரேஞ்சர் வேறு மேலே இருந்தாங்க. அதனால் போல் ஆள் நிறையா பேர் இருக்கானுங்க இங்கே. ஒரு நம்ம போனோம்னா பெரிய பிரச்சனை ஆக்கி விட்ருவானுங்க. அதனால் பீக்கை கிட்டே இருந்து பார்த்துட்டு இங்கிட்ட ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அதை பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். நல்ல வியூ, சரியான வியூவாக இருக்குது. வீட்டுக்குள்ள மக்கள் மறைச்சிருக்காங்க. ஃபுல் சைடு மலை அருமையாக இருக்குது. இப்போ நம்ம மாந்தல்பட்டி ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு, ட்ரெக்கிங்கில் சும்மா ஆனால் நடந்து போனோம். நம்ம ட்ரெக்கிங் தான், எல்லாம் ஜீப்பில் போனாங்க. நம்ம நடந்து போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ அது கொட்டைப்பட்டா பீக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு ரூட்டு காமிச்சிச்சு 42 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. நான் ஒரு ஷார்ட்கட்டு காமிச்சிச்சு 29 கிலோமீட்டர்னு சொல்லி. அது போனால் ஒரு ரூபாயில் காணாம். இப்போ தான் ஒரு ஜீப் போகுது, ₹1 ஆளை காணாம். போய்கிட்டே இருக்கேன் நடந்து. இவ்வளோ நேரம் இறக்கம் வந்துச்சு, இப்போ மேடு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, போகலாம். நீ போகிற வழியில் தான் எங்கேயாவது தங்கணும். வாட்டர் ஃபால்ஸ் ஐயோ அருமையாக போகுது. டைம் இல்லை குளிக்கிறதுக்கு. ரிவர் போகுது நல்லா. இறங்குறதுக்கு அங்கே சைடில் பாதை இருந்துச்சு. இங்கே தண்ணியாக இருக்குது கீழே, அதனால தான் இங்கே அப்படியே கிளியராக போகுது. இந்த அது சைடில் இறங்கி வந்தால் நீங்கள் குளிக்கலாம். அவங்க கூட டென்ட் அடிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற இடமா இருக்குது. யாரும் தண்ணி அடிக்க வருவாங்க. நம்ம வியூ பாருங்க, தண்ணி அப்படியே கிளியராக போய்கிட்டு இருக்கு. தூரத்தில் ஒரு கொக்கு நிற்கிது. மாடு போயிருக்கு, தெரியுதா பாதம்? ஓகே, நம்ம போகலாம். இதில் ஆள் நடமாட்டம் இல்லை, அதனால தான் இந்த ரூட்டை கூகுள் காமிக்கலாம்.
ಮಾಡಿಟ್ಟಿತಿ ಟವರ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಯಾವನಿಗೆ ಉಂಡೆ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡೋಂಡొచ్చు ಪಿನಿ ಇಲ್ಲಿ ಇತ್ತಂದ್ರೆ ஓகே சின்ன இடத்துல அப்பா அந்த அண்ணன் அம்மா அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி சாப்பிடலாமா? உருளைக்கிழங்கு அது பொட்டேட்டோ கறி, பேம்பு ஷூட், மாங்காய். பேம்பு ஷூட்னா பேம்பு ஷூட் தெரியலையா? இல்லையே, பேம்பு நமக்கு பேம்புவே கிடையாது. இது இன்னும் பேம்பு ஷூட்டா எனக்கு என்னன்னு தெரியல. அவரை